வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உறவு தவறு கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஐயையோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் மனசால கூட அப்படி நினைக்கலங்க. வாயை பொத்தியபடியே கதறினாள் கஸ்தூரி. அப்போ ஏதாவது ஒரு முடிவுக்கு வா. சங்கரி வாழணுமா வேண்டாமா? வாழணும்னா கணேசனுக்கு நாம உதவணும். இல்ல கணேசனுக்கு உதவ இஷ்டமில்லைன்னு வச்சுக்க. சங்கரி கிட்ட உண்மையை நடந்தபடி சொல்லி அவளையும் கணவன் கிட்ட இருந்து பிரிச்சு. ஏன்னா விஷயம் தெரிஞ்சா சங்கரியும் கணேசனை வெறுக்கத்தான் செய்வா. அவனோட இந்த நிலையை புரிஞ்சுண்டு வேணும் நன்னான்னு கருவுவா. இல்ல நடந்ததை நினைச்சு தனக்குத்தானே கரைஞ்சு போயிடுவா. நீ சங்கரியையும் மீனாவையும் கூட்டிண்டு வந்தியானா கணேசன் தனக்குத்தானே முடிவை சீக்கிரமே தேடிக்குவான். அப்புறமா வாழ்நாள் எல்லாம் சங்கரி நிம்மதியா நம்மோட இருப்பான்னு நீ நினைக்கிறையா? சின்ன வயசுல கணவனையும் இழந்து அவனுடைய கேவலத்தையும் நினைச்சு அக்ஷயாவை பார்க்கறப்ப எல்லாம் அவளை மகளா பாவிக்கிறதா தங்கையா நினைச்சுக்கிறதான்னு புரியாம அவ ஒவ்வொரு நிமிஷமும் மனசுல துடியா துடிப்பாளே, அந்த வாழ்வுதான் அவளுக்கு தரணும்னு நினைக்கிறையா? நீ எப்படி நினைக்கிறேன்னு சொல்லு. நான் அப்படியே நடந்துக்க தயார். ஏன்னா நாளைக்கு மறுநாள் என்னை நம்பாம நீயே குத்தம் சொல்லுவ. மறுபடியும் சொல்றேன், சங்கரியையும் மீனாவையும் நம்ம கிட்ட கூட்டி வந்த மறு வினாடியே தன் மனைவிக்கும் குழந்தைக்கும் நல்ல பாதுகாப்பான இடம் கிடைச்சிடுத்தோ என்கிற நிம்மதியில தன்னோட தவறை நினைச்சு பைத்தியமாகும் நிலையில் இருக்கிற கணேசன் தன் முடிவை உடனே தேடிக்கு வாங்கிறது சர்வ நிச்சயம். அதை நன்னா மனசுல ஏத்திண்டு அப்புறமா சங்கரி இங்க இருக்கிற போது விஷயம் தெரிஞ்சதால படுற அவஸ்தையையும் நன்னா புரிஞ்சுண்டு எந்த முடிவுக்கு வரணுமோ அத உங்கிட்டயே விட்டுடுறேன். இன்னும் ஒன்னும் சொல்றேன். சங்கரி கணேசனோட இந்த நிலைமைக்கு பிறகு மீனாங்கிற அனாதையையும் நாம தான் பொறுப்புல ஏத்துக்கணும். பொறுப்புக்காக நான் கொஞ்சம் கூட பயப்படல, அதை புரிஞ்சுக்கோ. அக்ஷயா பிறந்த அண்ணியில இருந்து நம்ம கிட்ட இருக்கிறதால நாம அவளை வளர்க்கறதும் அவன் நம்மையே அப்பா அம்மான்னு நினைச்சுட்டு இருக்கிறதுலேயும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாம போச்சு. ஆனா மீனா அப்படி இல்லை. தன் அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுண்ட அவளோட அன்புல திளைச்சவ. திடீர்னு பெத்தவா 2 பேரும் போய் நம்ம கிட்ட என்னதான் பழகி இருந்தாலும் அவளோட தனிமையையும் ஏக்கத்தையும் நம்மால தீர்க்க முடியுமான்னு யோசி. அந்த குழந்தைக்கும் அதிர்ச்சியால மனநிலை பாதிக்கப்படலாம். அதனால அவளோட குணம் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. அக்ஷயாவையும் மீனாவையும் சேர்த்து வளர்க்கறதுங்கிறது நமக்கு ஒரு சவாலாவே இருக்கலாம். இதனால நம்மோட வாழ்க்கையும் ஒரு நிம்மதி இல்லாமத்தான் இருக்கும். கஸ்தூரி, இப்படித்தான் நடக்கும்னு நான் உறுதியா சொல்லல. ஆனா நடக்கக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கிறதுன்னே நான் சொல்ல வரேன். ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னே 4 விதமுமாய்த்தான் யோசிச்சு பார்க்கணும். எந்த வழியில போனா நமக்கு நல்லது அதிகம் கிடைக்கும்ங்கிறத ஆராய்ந்து யோசனை பண்ணி தெளியணும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறத புரிஞ்சுண்டு உன்னோட ஆத்திரம் அடங்கற மட்டும் எந்த யோசனையையும் தேடாத. மனசுக்குள்ளேயே பறிச்சுக்காத. உன் மனசு ஒரு நிலைப்பட்டு இருக்கிறச்சே நன்னா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நடந்ததை நினைச்சு மூளைய குழப்பிக்கிறத விட இனிமே நடக்க போகிறதுக்காக என்ன செய்யணுங்கிறத யோசிச்சா எதிர்காலத்துக்கு உபயோகமா இருக்கும். புத்திசாலித்தனமா நடந்துக்கோ கஸ்தூரி. என்ன புரிஞ்சுதா? தோளின் மேல் கைகளை வைத்தபடி அவளையே பார்த்தபடி கேட்கும் ஸ்ரீகாந்தை பார்த்தாள் கஸ்தூரி. புரிந்தது என்பது போல் தலையை ஆட்டினாள் கஸ்தூரி. இனி இவளை தனியாக விட்டால் தான் யோசிக்க உதவியாக இருக்கும் என்று அக்ஷயாவை தூக்கி கொண்டு வீட்டின் வெளியே படியில் உட்கார்ந்து வேடிக்கை காட்ட ஆரம்பித்தான் ஸ்ரீகாந்த். கஸ்தூரி எழுந்து வாஷ் பேசின் குழாயை திறந்து முகத்தில் பட் பட் என்று அடித்து கொண்டாள். சில் என்ற தண்ணீர் முகத்தில் விழ விழ தலை கேறி இருந்த ரத்தம் கொதி நிலையில் இருந்து சிறிது சிறிதாய் சாந்தமாகியது. நன்றாய் சோப்பு போட்டு முகத்தை அலம்பியவள் அந்த ஈரத்தை துடைக்காமல் அப்படியே அறைக்குள் வந்து
ஃபேனை முழு வேகத்தில் சுழலவிட்டு கழுத்தை தூக்கி முகத்தை அந்த வேகமான காற்றிற்காக உயர்த்தினாள். காற்றின் வேகமும் முகத்தின் ஈரமும் சேர்ந்து அவளை ஒரு விதமான சுகத்திற்கு ஈடுபடுத்தியது. மனம் லேசாகி பறப்பதைப் போல் உணர்ந்தாள். கண்களை திறக்கவே மனம் வரவில்லை. ஈரம் உலர்ந்த கன்னம் சொரசொரப்பாகி கொஞ்சம் இழுப்பது போன்ற உணர்வை அடைந்ததும் கண்களை திறந்தாள். நெற்றிக்கு குங்குமம் இட்டுக்கொண்டு சுவாமி விளக்கை ஏற்றி மனமுருகி பிரார்த்தித்தாள். காற்றில்லாமல் அசைவின்றி நின்ற சுடர் விட்டு எரியும் விளக்கின் ஒளியையே கண் கொட்டாமல் பார்த்தாள். முதலில் சில வினாடிகளுக்கு அமைதி, பிறகு ஒரே பிரளயம். அதனால் கண்களிலிருந்து வழியும் நீர் முகம் சிவந்து விளக்கொளியில் தகதகத்தது. சிறிது நேரத்தில் கண்ணீர் நின்று இப்போது அவள் கண்களுக்கு தீபத்தின் சுடரை தவிர வேறு ஒன்றுமே தெரியாமல் சுடரே வானத்திற்கும் பூமிக்குமாய் நின்றது. பிறகு சுடர் சிறிது சிறிதாக மறைந்து ஒரு நிறமே இல்லாத வெட்ட வெளியை போன்ற தோற்றம். மனமும் இப்போது எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நிச்சலனமாய் பேரமைதியுடன் இருந்தது. எத்தனை நேரம் கஸ்தூரி அப்படி உட்கார்ந்திருந்தாளோ அவளுக்கு தெரியாது. டனார் என்ற சப்தம் அவளின் நிசப்தத்தை பூரணமாக கலைக்க திடுக்கிட்டாற் போல ஒரு முறை உதறிக்கொண்டாள் கஸ்தூரி. பிறகு எழுந்து ஸ்ரீகாந்திடம் வந்தாள். ஸ்ரீகாந்த், எங்கேயாவது வெளியில போயிட்டு வரணும் போல இருக்கு. உங்களுக்கு டயர்டா இல்லையே? இல்ல கஸ்தூரி, அக்ஷயாவுக்கு சாப்பாடு கொடுக்குற நேரமாச்சு. கொடுத்துட்டு சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. கொஞ்ச நேரம் சுத்திட்டு ஹோட்டல்லையே சாப்பாட்டை முடிச்சுண்டு வந்துடலாம். என்ன ஓகே தானே? சிரிப்புடன் தலையாட்டினாள் கஸ்தூரி. அவளுடைய சிரிப்பே ஸ்ரீகாந்திற்கு தெம்பை ஊட்டியது. அக்ஷயா சமத்து குட்டியாய் நெஸ்டமை சுவைத்து சாப்பிட்டாள். பிறகு தண்ணீரையும் குடித்தாள். அவளை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்த கஸ்தூரி துரிதமாக அக்ஷயாவை தயார்படுத்தி தானும் தயாரானாள். மூவருமாய் ஸ்ரீகாந்தின் ஸ்கூட்டரில் வெகு நாளைக்கு பிறகு சந்தோஷமாய் வெளியே சென்றனர். தூங்கும் குழந்தையை படுக்கையில் கிடத்திவிட்டு நைட் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கொண்டு ஸ்ரீகாந்தின் அருகில் வந்து அமர்ந்தாள் கஸ்தூரி. பலவிதமான எண்ணங்களின் கலவையில் இணைந்திருந்தாலும் கஸ்தூரியின் அழகு அவனை கிறங்க செய்தது. சடாரென்று அவளை அப்படியே பாய்ந்து அணைத்து கீழே சரித்தான். கஸ்தூரியும் இசைந்து இணைந்தாள். கட்டிலில் சாய்ந்து உட்கார்ந்தாள் கஸ்தூரி. நீட்டிய கால்களின் மேல் தலைகாணியை வைத்து அதன் மேல் கைகளை வைத்தும் அணைத்தும் பிரித்தும் படுத்தபடியே அவள் அருகில் உருண்டான் ஸ்ரீகாந்த். அண்ணாந்து அவளை பார்த்தான். கஸ்தூரி, ஏதேனும் சொல்லணுமா? ஆமாம் என்று தலையாட்டினாள். எங்கிருந்து ஆரம்பிப்பது என யோசித்தாளோ என்னமோ. சில வினாடிகளுக்கு பிறகு பேசினாள். ஸ்ரீகாந்த், நான் ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டேன். செய்யும்போது எனக்கு இருந்த ஆத்திரத்துல அது தப்புன்னோ அதனால சங்கரியோட வாழ்க்கையை பாதிக்கும்னோ யோசிக்கல. ஆனா இப்பதான் புரிகிறது, எவ்வளவு பெரிய தவற செஞ்சு சங்கரிக்கும் நிம்மதி இல்லாம பண்ணி இப்ப நானும் நிம்மதி இல்லாம தவிக்கிறேன்னு. மேற்கொண்டு அவளே கோரட்டும் என்பது போல பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஸ்ரீகாந்த். மனதில் ஏற்பட்ட எந்த இரைச்சலையும் தொணதொணப்பையும் வெளியே காட்டாமல் அமைதியாக இருப்பது போல் இருந்தான். அக்காவை பாழ் பண்ணியது மட்டும்தான் அவனுக்கு தெரியுமே ஒழிய மேற்கொண்டு என்ன ஆச்சுன்னு தெரியாதே. அதனால அவன் வெறும் கழிவிறக்கத்துல தப்பு பண்ணிட்டோமேன்னு எப்பவாவது தான் நினைச்சு பார்த்திருப்பான். அதுவும் வெளிநாட்டுல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறந்தும் போய் சுகமா நன்னா வாழ்வான்னு தோணித்து. என் அக்காவை இந்த கதிக்கு ஆளாக்கி சாகடிச்ச அவனை சுகமா விடக்கூடாதுங்கிற குரோத எண்ணம் என் மனசுல புத்தா வளர்ந்துட்டு இருந்தது. ஆனா சங்கரிக்கு தெரியாம அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு வேற யோசனை பண்ணிட்டு இருந்த. அப்பதான் நாம கல்யாணம் பண்ணிட்ட அப்புறமா சங்கரிக்கு லெட்டர் போட்டதுக்கு அவ எழுதின கடிதத்துல அவனோட ஆபீஸ் அட்ரஸ் இருந்தது. அவ அந்த லெட்டர் ஹெட் பேடில் எழுதியிருக்கா. நான் பழி வாங்க நினைச்ச சந்தர்ப்பம் வந்துடுத்தும்னு மனசுக்குள்ளேயே குதிச்சேன். உங்களையும் அக்காவையும் கேட்காம நான் அவனுக்கு அவனோட நடத்தையால ஏற்பட்ட அத்தனை விளைவுகளையும் எழுதி அவனை வாய்க்கு வந்த மாதிரி கேவலமா திட்டி
ஒரு நல்ல உயிர் சாகிறதுக்கு காரணமாயிருந்த நீ அணு அணுவா துடிச்சு புழு வச்சு சாகணும்னு எழுதியிருந்த. அந்த கடிதத்தை அவனுக்கு போஸ்ட் செஞ்சப்புறம்தான் என் மனசுல ஒரு குரூர திருப்தி ஏற்பட்டது. இப்போ சங்கரியோட லெட்டர்ல இருந்து அவன் தன்னோட தவறுக்கு பின்னால இத்தனை விளைவுகள் எதிர்பார்க்கலங்கிறதும் அதனாலேயே மனசளவுல ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதும் புரியுது. ஆனா இந்த அளவுக்கு நான் யோசிக்காம செஞ்சது தப்புதான். மூட்டை பூச்சிக்கு பயந்துண்டு வீட்டை கொளுத்துனது மாதிரி அவனை பழிவாங்க நினைச்சு இப்போ சங்கரியையும் சேர்த்து பழிவாங்கின மாதிரி ஆயிடுத்து. ஸ்ரீகாந்த், நீங்க அப்போ பேசினது எல்லாத்தையும் மனசுல வாங்கிட்டு யோசிச்சேன். நீங்க என்ன உதவி செஞ்சு அவனை சரி பண்ணணுமோ பண்ணி சங்கரியோட வாழ்க்கையை நேராக்கிறது உங்க பொறுப்புன்னு விட்டுடுறேன். ஆனா ஒண்ணு, அவனை இங்க வரவழைச்சாலும் சரி, இல்ல நீங்க அங்க போனாலும் சரி, அவனுக்கு உதவுறது நீங்க மட்டும்தான். அதுவும் சங்கரிக்காகத்தான். இதையும் ஒத்துக்கிறேன். ஆனா அவன் என் கண் முன்னாடி வரக்கூடாது. வந்தா... ப்ளீஸ் காம் டவுன் கஸ்தூரி. இத்தனை நேரம் நீ சாத்வீகமா பேசினியே, அது சரி. உன் எண்ணத்தை, அதாவது அவனை பார்க்க விரும்பலேன்னு கூறினியே, அதுவும் சரி. பின்ன என்னத்துக்கு எமோஷனலா நடந்து உன் உடல்நிலையையும் ஸ்பாயில் பண்ணிக்கிற? நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் கஸ்தூரி. உன் நிலையில இருந்தா நானும் இதைவிட மோசமாத்தான் நடந்துருப்பேன். இனிமே நீயா பேச்செடுத்தாலும் நான் இதை பத்தி பேச மாட்டேன். நீ அனுமதி கொடுத்ததால கணேசனுக்கு மனநிலை சரியாறதுக்கு சங்கரிக்காக உதவுற. தட்ஸ் ஆல். அதோட அந்த சாப்டர் முடிஞ்சது. மறுபடி இனிமே எதுக்கு நீ குழம்பாம அழாம இருக்கணும் என்ன? அப்படியே அவன் மீது கவிழ்ந்தாள் கஸ்தூரி. கணேசனை ஏர்போர்ட்டில் இருந்து வரவேற்க சென்றிருந்தான் ஸ்ரீகாந்த். முன்னே பின்னே இருவரும் பார்த்திராததால் ஸ்ரீகாந்த் என்று எழுதிய அட்டையை பிடித்தபடியே நின்றிருந்தான் ஸ்ரீகாந்த். ஒரு பெரிய பெட்டியை சக்கரத்தில் இழுத்தபடியே தாடியும் மீசையுமாய் ஒரு கிறுக்கனை போல தன் முன் வந்து நின்றவன்தான் கணேசன் என்று நம்பவே தயக்கமாயிருந்தது. அவன் பார்வையில் இருந்த தயக்கத்தை சட்டென்று புரிந்து கொண்டவனாய் தன் பர்சில் இருந்து மீனாவுடனும் சங்கரையுடனும் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை காட்டினான் கணேசன் நிம்மதியுடன். சாரி, வந்து டசன்ட் மேட்டர். இப்போ என் நிலை அப்படி. சரி, வாங்க வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கா என்ற வாய் வரையில் வந்த கேள்வியை உள்ளே தள்ளி உற்சாகமாய் பேசினான் ஸ்ரீகாந்த். கணேஷ், உங்களுக்கு தங்குறதுக்கெல்லாம் முதல்லையே ஏற்பாடு செஞ்சுட்டேன். வாங்க, நாழி ஆயிடுச்சு. சொன்னபடியே அவன் பேச இடம் கொடுக்காமல் டாக்ஸி ஸ்டாண்டிற்கு விரைந்தான் ஸ்ரீகாந்த். எதுவும் பேசாமல் ஸ்ரீகாந்த் சொன்னபடி ஒரு சிறு குழந்தையைப் போல நடக்கும் அவனை பார்க்க பரிதாபமாக இருந்தது. ஒரு நல்ல ஹோட்டலின் முன்பு டாக்ஸி நிற்க ரிசப்ஷனில் கூறி முதலிலேயே ரிசர்வ் செய்திருந்த அறைக்கு கணேசனை கூட்டி சென்றான் ஸ்ரீகாந்த். அறையினுள் நுழைந்ததும் படுக்கையின் மேல் தலை குனிந்து உட்கார்ந்த கணேசன் முகத்தை தன் இரு கைகளாலும் மறைந்து கொண்டு விக்கி விக்கி அழ ஆரம்பித்தான். சட்டென்று எழுந்து அறையின் கதவை சாத்திவிட்டு வந்த ஸ்ரீகாந்த் கணேசனை சமாதானப்படுத்தினான். அழாதீங்க கணேஷ், ப்ளீஸ், வேண்டாம், அழாதீங்க. ஸ்ரீகாந்த், நான் ஒரு கிராதக. பெத்த தாயை போல இருந்தவங்களை பெண்டாள செய்த என் மிருகத்தனத்துக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் ஏத்துக்க தயார். ஒரே ஒரு தரம் கஸ்தூரியோட கால்களை பிடிச்சுக்கிட்டு கதறணும் ஸ்ரீகாந்த். அவ எட்டி உதைச்சாலும் தாங்கிக்குவேன். என்னால அவளும் அவ அக்காவும் பட்ட கஷ்டங்களுக்கு அவங்க மூஞ்சியை பார்க்குற அருகதை கூட எனக்கு இல்லை. இப்போ நீங்க இந்த ஹோட்டல்ல எனக்கு அறை எடுத்ததுல இருந்தே என்னை எப்படி நம்பாம தூர ஒதுக்கி வச்சிருக்கீங்கன்னு புரிகிறது. ஆமா, யார் நம்புவாங்க? என்னோட செயலுக்கு தெய்வம் கூட மன்னிப்பு தராதே ஸ்ரீகாந்த். இப்பவும் சங்கரி கிட்ட நீங்க எழுதின மாதிரி ஆபீஸ் வேலைன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ஸ்ரீகாந்த். ப்ளீஸ், சீக்கிரமா என்ன கஸ்தூரி கிட்ட அழைச்சிட்டு போங்க. கஸ்தூரி கிட்ட மன்னிப்பு கேட்கிற வரை எனக்கு நிம்மதி இருக்காது ஸ்ரீகாந்த். அப்புறமா விழிகளை அப்படியும் இப்படியுமாய் உருட்டியபடியே ரகசியம் பேசுவது போல் ஸ்ரீகாந்தின் அருகில் நெருங்கி உட்கார்ந்தபடியே கேட்டான். அந்த குழந்தை எப்படி இருக்கு? நான் பார்க்கணுமே. நடுங்கிய குரலில் சொன்னவனை கோபத்துடன் பார்த்தான் ஸ்ரீகாந்த். சட்டென்று எழுந்தான். உட்காருங்க ஸ்ரீகாந்த். இந்த பொட்டி நிறைய, ஆமாம், இது நிறைய சங்கரியா கொடுத்தது.
தவிர நானாவே அந்த குழந்தைக்கு விளையாட்டு சாமானும் துணிமணிகளும் கொண்டு வந்திருக்கேன். அதையெல்லாம் தரணுமே. கஸ்தூரி கிட்ட மன்னிப்பு கேட்டப்புறமாவே குழந்தைக்கு இதையெல்லாம் தரேன். சரியா? வாங்க போகலாம். இருங்க, நான் ஷேவ் பண்ணிட்டு வரட்டுமா? இப்படியே பார்த்தா குழந்தை பயந்துடும் இல்ல ஸ்ரீகாந்த்? கணேஷ், என்ன உளறீங்க? எந்த குழந்தையை பார்க்கணுங்கிறீங்க? கோபமாக ஸ்ரீகாந்த் கேட்டதும் மறுபடியும் அப்படியே தோய்ந்து உட்கார்ந்தான். கஸ்தூரி கஸ்தூரி எழுதியிருந்தாளே அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு. அப்ப அப்ப அந்த குழந்தைய எந்த சொந்தத்துல பார்க்க விருப்பப்படுறீங்க கணேஷ்? ஏன் என்னோட இல்ல இல்ல சொல்லுங்க. உங்களோட மகள்னு சொல்லி கொஞ்சுவீங்களா? மச்சினி முறை சொல்லி கொஞ்சுவீங்களா? எப்படி எப்படி கணேஷ்? ஐயோ, என்னை கொல்லாதீங்க, கொல்லாதீங்க. அம்மா, தப்பு பண்ணிட்டனே. அறையில் இங்கும் அங்குமாய் ஓடி யாரோ எதிரில் நிற்பதாய் பாவித்து விழுந்து விழுந்து மன்னிச்சிடுங்கோ என்று கதற ஆரம்பித்து விட்டான் கணேசன். ஸ்ரீகாந்திற்கு வெலவெலத்து விட்டது. ஒரு நிமிஷம் கோபம் தலைக்கேறி வந்த ஆவேசத்தில் அவனை கிளறி விட்டு விட்டோமே. அவனுக்கு உடம்பு தேவலையாவதற்கு பதிலாக எங்கேயாவது இன்னும் மோசமாகிவிடப் போகிறதே என்ற பயம் அதிகமாக சட்டென்று செயல்பட்டான். கணேஷ், எழுந்திருங்க. இங்க பாருங்க, அந்த குழந்தை எப்பவோ செத்து போயிடுத்தே. ஆமாம் கணேஷ், அம்மாவோடையே அந்த குழந்தையும் செத்து போயிடுத்துப்பா. சமாதானம் படுத்திக்கோப்பா. அப்போ கஸ்தூரி எழுதி நிஜம்தான். ஆனா அந்த குழந்தையும் செத்து போயிடுத்து. அக்ஷயா உங்களது தானா? மிரண்டு வார்த்தைகளை விழுங்கி விழுங்கி மூச்சு வாங்க கேட்கும் அவனை பார்க்க மறுபடியும் பரிதாபமே மேலோங்கியது ஸ்ரீகாந்திற்கு. கணேஷ், அக்ஷயா எனக்கும் கஸ்தூரிக்கும் பிறந்த குழந்தை. வீணா மனசுல குழப்பம் வச்சுக்காதீங்க. முதல்ல குளிச்சுட்டு வாங்க, டாக்டர் வீட்டுக்கு போகலாம். உங்க பாதிக்கப்பட்ட நிலையை ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட தான் சரி பண்ணிக்க முடியும். பயப்படாம வாங்க, நான் உங்களுக்கு துணையா இருக்கேன். தைரியமா இருங்க. சீக்கிரமா ரெடி ஆகுங்க. கணேஷ் சொன்ன பேச்சை கேட்கும் சமத்து குழந்தை போல தலையாட்டி விட்டு குளிக்கப் போனான். ஸ்ரீகாந்திற்கு கண்கள் பனித்தன. பக்கத்தில் இருந்த புத்தகத்தை பிரித்தான். மனிதன் 6 அறிவு படைத்தவன். ஆனால் அவன் உயிர்களிலேயே உயர்ந்தவன். 4 கால் பிராணிகளை விட 2 கால் மனிதன் சிந்திக்க தெரிந்தவன். அவனுடைய 6வது அறிவு என்பது கடவுளால் அவனுக்கு கிடைத்த வரப்பிரசாதம். அதனால் அவனுக்கு நல்லது கெட்டதை அறியும் பிரித்து பார்க்கும் புத்தி கூர்மை இருக்கிறது. அதனாலேயே உயர்ந்தவனாக அனைத்து ஜீவராசிகளிலும் கருதப்படுகிறான் என்பது உண்மை. சிரிப்பு வந்தது ஸ்ரீகாந்திற்கு. ஏன் இந்த 6வது அறிவு மனிதனுக்கு கடவுள் தந்தானோ? ஆக்கத்தை விட இப்போது அழிவில் தானே மனிதன் புத்தி செயல்படுகிறது. மிருகங்கள் தங்களுக்கு என்று ஏற்பட்ட வாழ்க்கையை வேறு தடத்தில் மாற்றாமல் அனாதி காலம் தொட்டு அப்படியே வாழ்ந்து வருகிறது. ஒன்றை ஒன்று ஏமாற்றுவதில்லை. பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் அடித்து கொள்வதில்லை. போட்டி இல்லை, பொறாமை இல்லை. தங்களது பலத்தை பிரயோகிக்க வேண்டிய இடத்தில் பிரயோகிக்கிறதே தவிர அனாவசியமாய் சண்டையிடுவதில்லை. தத்தமது வயிற்றுக்கு வேண்டிய அளவுதான் வேட்டையாடுகின்றன. சுயநலமில்லை. அப்படி இருக்க மனிதனை ஏன் கொஞ்சம் தடம் புரண்டாலும் மிருக குணம் என்று உதாரணம் காட்டுகிறார்கள் என்று புரியவில்லை. மிருகங்களிடம் வேண்டுமானால் என்ன உனக்கு மனித குணம் வந்து விட்டதா என்று கேட்கலாம். அவ்வளவு கீழான நிலைக்கு மனிதன் சென்றாகிவிட்டது. ஒரு பக்கம் ரோபோவும் சந்திர மண்டலத்தையும் கிரகங்களையும் சுற்றும் அளவிற்கு அறிவில் உயர்ந்தவனாக காணப்படும் மனிதன். இன்னொரு பக்கம் ட்ரக்ஸ் என்றும் கற்பழிப்பு என்றும் உறவின் புனிதத்தை கூட மறந்து ஒரு நிமிட வெறியில் தன்னையே இழந்து நீசத்தனமான காரியத்தில் இறங்கும் மனிதன் எப்படி உயர்ந்தவன்? தலையை சிலிர்த்து கொண்டான் ஸ்ரீகாந்த். பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு கணேசன் வந்தான். ஷேவிங்கினாலும் குளித்ததினாலும் முகம் கொஞ்சம் பார்க்கும்படியாய் இருந்தது. அறையிலேயே டிஃபன் வரவழைத்து சாப்பிட்டு விட்டு மனோ தத்துவ டாக்டரிடம் கூட்டி போனான் ஸ்ரீகாந்த். வெளியே ஸ்ரீகாந்த் அமர்ந்திருக்க உள்ளே மெஸ்மரிசத்தினால் ஆழ்ந்த உறக்க நிலைக்கு தள்ளப்பட்டு அன்றைய தினத்தை நோக்கி பின்னுக்கு சென்று கொண்டிருந்தான் கணேசன். உள்ளே என்ன நடக்கிறது என்பது தெரியாமல்
தன் சிந்தனையை பல வழிகளிலும் திரியவிட்டு வெளியே உட்கார்ந்திருந்தான் ஸ்ரீகாந்த். டாக்டருடன் கணேசனும் வெளியே வந்தான். ஒரு 15 நாட்களாவது இவர் தினமும் ட்ரீட்மெண்டிற்கு வரணும். சீக்கிரமே கியூர் ஆயிடுவார், பயப்படாதீங்க. கணேசனை அழைத்து கொண்டு ஹோட்டலுக்கு திரும்பினான். கணேஷ், நீங்க இங்கேயே தங்கிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் நான் வரேன். தோ புக்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கேன், படிங்க. டாக்டர் கொடுத்த மருந்தை ஒழுங்கா சாப்பிடுங்க. வரட்டுமா? முதலில் தயங்கினாலும் பிறகு அரை குறை மனதுடன் தலையாட்டினான் கணேசன். புத்தகங்களை திருப்பினான். கீதையும் அதன் விளக்கமும், ராமகிருஷ்ண பரமஹம்சரின் அறிவுரைகள், நலம் தரும் அன்னை, சங்கராச்சாரியாரின் அமுத உரைகள். நலம் தரும் அன்னை புத்தகத்தை புரட்டினான். கர்ம வினையை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்று மற்றவர்கள் சொன்னாலும் கர்ம வினையை இந்த பிறவியிலேயே நாம் அனுபவிக்காமல் இருக்க அன்னையை தொழ வேண்டும். போன ஜன்மத்து வினைகளை அன்னை இல்லாமல் செய்கிறார். நாம் செய்த தவறை நினைந்து வருந்தி இனி எக்காரணம் கொண்டும் அத்தகைய தவறுகளை செய்வதில்லை என மனதில் உறுதி செய்து கொண்டு அன்னையை மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களிடம் உள்ள குறைகளை ஆராய்ந்து நீக்கிக் கொள்ளுங்கள். உண்மையாய் நடப்பது, சுத்தமாக இருப்பது, தவறை நினைத்து வருந்துவது, உண்மையான மனம் கசிந்த பிரார்த்தனை யாவும் நம்மை அன்னை அருளுக்கு பாத்திரமாக்கி நம்மை தூய நிலைக்கும் உயர்ந்த நிலைக்கும் இட்டு செல்கிறது. கணேசன் மேற்கொண்டு அந்த புத்தகத்தை படித்தான். மனதில் தெளிவும் இன்னும் பல எண்ணங்களும் மாறி மாறி தோன்றின. அன்னையின் பாதங்கள் அச்சிட்டிருந்த பக்கத்தையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். பூக்கள் இடையே அந்த பாதங்களும் 2 தாமரை மலர்கள் போல் அவனுக்கு தோன்றியது. அப்படியே நெற்றியில் அந்த பாதங்களை வைத்து கொண்டான். வாய் அன்னையே சரணம் என்று அவனை அறியாமலேயே முணுமுணுக்க ஆரம்பித்தது. எத்தனை நேரம் கூறினானோ, எப்போது தூங்கினானோ அவனுக்கு தெரியாது. கஸ்தூரி எதுவும் கேட்கவில்லை. அவள் ஆர்வமுடன் கேட்க மாட்டாள் என்று தெரியும். இருந்தாலும் டாக்டரிடம் கூட்டி போனீர்களா என்று கூட கேட்கவில்லையே என நினைத்து கொண்டான் ஸ்ரீகாந்த். அக்ஷயாவுடன் பேசுவதைப் போல் தானாகவே ஆரம்பித்தான். அக்ஷய் குட்டிக்கு பெரியம்மா எத்தனை டால்ஸ், ஃப்ராக்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க தெரியுமா? அவ்வளவும் எவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு தெரியுமா? நாளைக்கு கொண்டு வர போறனே அக்ஷயாவுக்கு. ஓரக்கண்களால் கஸ்தூரியை பார்த்து கொண்டே சொல்லிக் கொண்டிருந்தான் ஸ்ரீகாந்த். சட்டென்று எழுந்த கஸ்தூரி கத்தினாள். பெரியம்மாவே அனுப்பிச்சிருந்தாலும் சரி, அவன் தொட்ட எந்த பொருளும் குழந்தை தொடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கங்க. அந்த விளையாட்டு சாமானும் கவனம் இல்லாம அக்ஷயா ஒண்ணும் இங்க அம்மனமா நிக்கல. ஏதாவது கொண்டு வந்தீங்க, அப்புறமா நான் இருக்க மாட்டேன். அவ்வளவுதான். வா அக்ஷயா. குழந்தையை தூக்கி கொண்டு உள்ளே போய்விட்டாள் கஸ்தூரி. ஸ்ரீகாந்திற்கு அவள் மனநிலை நன்றாகவே புரிந்தது. வழக்கம் போல கணேசனை டாக்டரிடம் கூட்டி போக ஹோட்டலுக்கு போனான். இந்த 1 வாரத்தில் கணேசன் நன்றாகவே தெளிந்து பார்க்கும்படியாக இருந்தான். நிதானமாய் பேசினான். ஸ்ரீகாந்துடன் கூட பிறந்த சகோதரன் போலவே நடந்து கொண்டான். வாங்க ஸ்ரீகாந்த், உட்காருங்க. நான் ஊர்ல இருந்து வந்த தினத்துல இருந்து கேட்கிற அதே கேள்விகளை இன்னைக்கும் கேட்கிறேன். உங்க வீட்டுக்கு என்னை எப்ப கூட்டிட்டு போக போறீங்க? ஸ்ரீகாந்த் ஒரு வினாடி மௌனத்திற்கு பிறகு கூறினான். கணேஷ், அது நடக்கிற காரியமா தோணல. நீங்களும் புரிஞ்சுக்கங்க கணேஷ். கஸ்தூரி உங்களை பார்க்கறதையோ பேசுறதையோ விரும்பல. நீங்க கொண்டு வந்திருக்கிற எந்த பொருளையும் குழந்தைக்காக கூட வாங்கிக்க தயாரா இல்ல. அவ அப்படி நடந்துக்கிறதை நான் தடுக்க முடியாது. ஏன்னா அப்போ பட்ட கஷ்டமும் தனிமையும் அவளோட மனசை பாறையா இறுக்கி வச்சிருக்கு. அது இப்போதைக்கு தளரும்னு எனக்கு தோணல. அவளோட நிலையில நாம இருந்தா இதை விட மோசமாத்தான் நடந்துப்போம். அவளை குறை கூற முடியாது. அதனாலதான் உங்களை நான் எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியல. நீங்க புரிஞ்சுக்கணும்னு தான் சொல்றேன். தப்பா நினைச்சுண்டாலும் பரவாயில்ல. நீங்க கொண்டு வந்த சாமான்களை அனாதை இல்லத்துக்கு கொடுத்துடுங்க. சங்கரிகிட்டேயும் ஒன்னும் சொல்லாதீங்க. இனிமே உங்க வாழ்க்கையும் நல்லா அமையட்டும். தவறை செஞ்ச நீங்களே அதை உணர்ந்த பின்னாடி எத்தனை வேதனைப்பட்டு உடல்நிலை கெட்டு மன நோயாளியாகி உங்க குடும்பமே ஆட்டம் கண்டுடுத்தே. அப்படி இருக்குச்ச பாதிக்கப்பட்டவங்க மனநிலை
பட்ட ரணத்தின் ஆழத்தின் காரணமா இன்னும் ஆறாத நிலையில இருக்கு கணேஷ். கவலைப்படாதீங்க. உங்களையும் உங்க நிலையையும் நன்னா புரிஞ்சுண்டு எப்படி உதவுறேனோ அதே அளவுக்கு என் மனைவியோட மனநிலையையும் புரிஞ்சுண்டு அவளோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிறவனா நடந்துக்கணும் இல்லையா? அதனாலதான் உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டிண்டு போற நிலையில இல்ல. உங்களுக்கு பூரா சிகிச்சை முடியும் மட்டும் உங்களுக்கு துணையா கண்டிப்பா இருப்பேன். அது நிச்சயம். நம்புங்க. இனிமே எங்க வீட்டுக்கு வரத பத்தி கேட்டு என்னையும் ஒரு இக்கட்டில் ஆழ்த்தி நீங்களும் மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க. ப்ளீஸ் கணேஷ். மௌனமாய் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தான் கணேசன். அருகில் சென்று அவனை சமாதானப்படுத்தி டாக்டர் வீட்டிற்கு கூட்டி போனான் ஸ்ரீகாந்த். கணேஷ், டைம் இஸ் தி பெஸ்ட் ஹீலர். காத்திருங்க, நன்மையாவே நடக்கும். வாங்க போகலாம். இருவரும் அறையை பூட்டிவிட்டு கிளினிக்கை நோக்கி சென்றார்கள். அறையை காலி செய்துவிட்டு ஸ்ரீகாந்துடன் வெளியே வந்தான் கணேசன். இப்போதுதான் வந்தது போல் இருந்தாலும் அவனுடைய சிகிச்சை ஓரளவிற்கு முடிந்து போனதால் டாக்டரின் அறிவுரைகளையும் மாத்திரைகளையும் காதுகளிலும் கைகளிலும் ஏற்றுக்கொண்டு ஊர் திரும்ப ஆயத்தமானான் கணேசன். வரும்போது அவன் இருந்த நிலைக்கு இப்போது அவன் இருக்கும் தெளிவான தோற்றத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை எண்ணி பார்த்தான் ஸ்ரீகாந்த். காட் இஸ் கிரேட். அவன் வாய் முணுமுணுத்தது. ஏர்போர்ட்டில் வெளியே லவுஞ்சில் இருவரும் உட்கார்ந்திருந்தார்கள். பிளேன் புறப்படும் அறிவிப்பும் பயணிகள் அனைவரையும் செக்யூரிட்டி செக்கப்பிற்காக அழைப்பும் ஒலிபெருக்கியில் முழங்கியது. ஒரு சிறிய பெட்டியுடன் புறப்பட ஆயத்தமான கணேசன் ஸ்ரீகாந்தின் கையை பிடித்து குலுக்கினான். திடீரென்று அவன் கால்களை நோக்கி குனிந்து கும்பிட்ட கணேசன் ஸ்ரீகாந்தை தழுவிக்கொண்டான். விடுபட்ட அவன் கண்களில் நஞ்சையால் திரண்ட நீர் துளிகள். தொண்டை அடைக்க பேச்சு எழும்பவில்லை. உணர்ச்சி வயப்பட்ட ஸ்ரீகாந்தாலும் பேச இயலவில்லை. இருவரும் ஒருவரை ஒருவர் நோக்கி கை ஆட்டியபடியே தூர 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 விலகி சென்றனர். திரும்பினான் ஸ்ரீகாந்த். காலம்தான் அவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும். அது நடக்குமா? எப்போது? எப்படி? அதற்கும் அந்த காலம்தான் பதில் கூற வேண்டும். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.